நடிகர் ராஜேஷ் அவர்களோட மரணத்துக்கு பின் ஒரு சிக்கல் எழுந்திருக்கு அப்படின்னும், அதனால அவரோட ஒட்டுமொத்த குடும்பமும் இப்ப சோகத்துல இருக்காங்க அப்படிங்கிறது தான் சமீபத்துல தெரிய வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். தமிழ் சினிமாவோட குணச்சித்திர நடிகர்கள்ல ரொம்பவே முக்கியமான ஒருத்தர் தான் ராஜேஷ் அவர்கள். கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட படங்கள் நடிச்சு ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு பேர் கொண்டிருக்காரு. குறிப்பா தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் அப்படின்னு ஏகப்பட்ட லாங்குவேஜஸ்ல நடிச்சிருக்காரு. இன்றளவும் சின்ன திரையில ஏராளமான சீரியல்கள் பண்ணி வந்துட்டு இருக்காரு. மூச்சு திணறல் காரணமா இன்னைக்கு மார்னிங் அவர் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற செய்தி வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. தொடர்ந்து திரை பிரபலங்கள் எல்லோருமே தங்களோட கண்டோலன்ஸை பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் அவரோட உடல் சென்னையில் இருக்கக்கூடிய அவரோட வீட்டில் வைக்கப்பட்டிருக்கு. பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வந்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம திரை பிரபலங்கள், அவரோட உறவினர்கள் அப்படின்னு தொடர்ந்து எல்லோருமே அஞ்சலி செலுத்தி வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு நிலையில அவரோட உடலை அடக்கம் பண்றதுல ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னா, அவரோட பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கால செட்டில் ஆகியிருக்காங்க. அவங்களுக்கு தகவல் இன்னைக்கு மதியானம் போல தான் போயிருக்கு. அந்த ஒரு டைம் பார்த்தீங்கன்னா, அவங்களால உடனடியா கிளம்பி வர முடியல. அவங்க இதுக்கப்புறம் தான் கிளம்பி வரணும். கிட்டத்தட்ட அவங்க இந்தியா வந்து சேர்றதுக்கே ஜூன் 1 தேதி பக்கம் ஆயிருமாமா. அதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ராஜேஷ் சாரோட உடல் அப்படிங்கிறது தொடர்ந்து அவங்களோட வீட்ல அஞ்சலிக்காக தான் வைக்கப்பட்டிருக்கும். அவரோட மூத்த பொண்ணு வர வரைக்கும் இறுதிச் சடங்குக்கான வேலைகள்லாம் எதுவுமே பார்க்காம அப்படியே நிறுத்தி வச்சிருக்காங்க. ஏன்னா, அவங்க வந்து முகத்த பார்த்து கதறி அழுததுக்கு அப்புறம் தான் அந்த ஒரு உடலை எடுக்கணும் அப்படின்னு அவங்களோட தம்பியுமே சொல்லியிருக்காரு. இந்த ஒரு காரணத்தினால தொடர்ந்து ராஜேஷ் அவர்களோட உடல் வந்து இன்னும் நல்லடக்கம் செய்யப்படாம தான் இருக்கு. மேலும் இன்னும் ஒரு சில சடங்குகள் மட்டும் பாக்கி இருக்கு அப்படின்னும், அதை பண்ணா மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரியான தகவலும் வெளியாகி இருக்கு. இந்த ஒரு விஷயம் தான் சமீபத்தில் வெளிவந்து எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. இது மட்டும் இல்லாம அவரோட தம்பி இந்த ஒரு விஷயத்தை பத்தி என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, உண்மையிலேயே என்னால வந்து இதை நம்பவே முடியல. ஏன் அப்படின்னா, அண்ணன் வந்து ரொம்பவே ஹெல்த் கான்சியஸ் உள்ள ஒரு ஆளு. அவர் வந்து எப்போதுமே அவரோட உடலை பத்தியும் அதை எப்படி பத்திரமா வச்சுக்கணும் அப்படிங்கிறத பத்தியும் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அவருக்கு மட்டும் இல்ல, தொடர்ந்து அவர் கூட இருக்கவங்க எல்லாத்துக்குமே அறிவுறுத்திட்டு இருப்பாரு. அப்படியாப்பட்ட அவரே இன்னைக்கு காலைல எந்திரிச்சோனே என்னை பார்க்க வந்து, எனக்கு ஆக்சிஜன் லெவல் கம்மியாயிருச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி உடல்நிலையை என்னாலே உணர முடியுது. ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அந்த ஒரு டைம் பக்கத்துல இருக்கக்கூடிய அண்ணன் பையன் தான் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அங்கேருந்து ஒரு ஆம்புலன்ஸ் வந்துருந்துச்சு. பாதி வழியில கூட்டி போயிட்டு இருந்தோம். அப்போ போகும்போதே அண்ணனோட கண்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மேலே போக ஆரம்பிச்சிருச்சு, சொருக ஆரம்பிச்சிருச்சு. இதை பார்த்துட்டு எனக்கு என் தம்பிக்கெல்லாம் பயங்கரமான பயம். என்னாச்சு, அண்ணனுக்கு இந்த மாதிரி ஆனதே கிடையாது, எப்படி ஆகிருச்சு அப்படின்னு. கொஞ்ச நேரத்தில் போய்கிட்டு இருக்கும் போதே அவர் இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிருந்தோம். பட் செக் பண்ணி பார்த்துட்டு அவர் இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது என்னால் ஏற்றுக்கவே முடியல. ரொம்பவே ஹெல்த் கான்சியஸ் உள்ள ஒரு ஆள் சடனாக இன்னைக்கு மார்னிங் மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்து போயிட்டாரு அப்படிங்கிறது உண்மையிலேயே எங்களுக்கும் சரி, எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சரி மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இவர் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த திரை பிரபலங்களுமே சொல்லும் போது தான் சொன்னாங்க. அவரை பார்க்கும் போதெல்லாம் ஹெல்த்தை பற்றி தான் பேசுவார், ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் பேசுவார். அப்படியாப்பட்ட நபர் இன்னைக்கு இந்த மாதிரி இறந்துட்டாரு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சோகத்தை உருவாக்கி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.